வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 23 அண்ட் 24 நேற்று இன்னைக்கும் சேர்த்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அந்த ட்ராக்குக்கு வந்துட்டோம் அப்படியே. ஸோ எப்பவும் போல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போவோம். அந்த வகையில் நம்ம நேற்று வந்து ஒரு 4 நாளைக்குள்ளே சேர்த்து பார்த்தோம். அதை ஒரு வாட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். வெள்ளூர் காவல் பயிற்சி பள்ளிக்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கேள்வி, பெண் சுய உதவி குழுக்களுக்கு அதாவது விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு முதல்ல ஐடி கார்டு கொடுத்தது வந்து எந்த மாநிலம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். அடுத்த கேள்வி நமக்கு வந்து பிரதமரின் முதல் PM மித்ரா பார்க் அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில். அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஆஸ்காருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய திரைப்படம் எது அப்படின்னா ஹோம் பவுண்ட் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஸ்வஸ்த் நரி சசாக் பரிவார் அபியான் வந்து எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டால் அதுவும் மத்திய பிரதேசத்தில் தான். அடுத்த கேள்வி நமக்கு 2வது பிம்ஸ்டெக் இளம் தலைவர்கள் உச்சி மாநாடு, செகண்ட் பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் சமிட் வந்து கவுஹாத்தி அஸ்ஸாமில். அடுத்த கேள்வி நமக்கு ஃப்ரான்டியர் 50 அப்படிங்கிறது வந்து நித்தி ஆயோகுடைய ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்த கேள்வி, இன்டர்நேஷ்னல் டீ கான்ஃபரன்ஸ் சர்வதேச டீ மாநாடு வந்து எங்கே அப்படின்னா நமக்கு கொச்சி கேரளாவில். அடுத்த கேள்வி நமக்கு வந்து தாதா சாஹேப் பால்கே விருது 2023 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2025ல் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 38 அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கேள்வி, 100 T20 இன்டர்நேஷ்னல் விக்கெட்களை எடுத்த முதல் இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பே டே சம ஊதிய தினம் செப்டம்பர் 18. அடுத்தது ரெட் பாண்டா டே சிவப்பு பாண்டா தினம் செப்டம்பர் 20. அதற்கு அடுத்தது அமைதி தினம் சர்வதேச அமைதி தினம் வந்து செப்டம்பர் 21. அதே மாதிரி அல்சைமஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 21. அதற்கு அடுத்தது நமக்கு காண்டாமிருக தினம் ரைனோ டே வந்து நமக்கு செப்டம்பர் 22. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். செப்டம்பர் 23 அண்ட் 24 முதல்ல நம்ம வந்து நேஷனல் நியூஸ் தேசிய செய்திகள் வந்து போயிடலாம் மக்களே. தேசிய செய்திகளில் முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் பின்னாடி இமேஜில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இமேஜ் வந்து என்னது பார்த்தோன்னே எப்படி தெரியுது? கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட்டுப்புழுவா? ஸோ இந்த பட்டுப்புழுவை பற்றி சம்திங் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ விச் ஸ்டேட் ரிசீவ்ட் பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் சில்க் டெவலப்மெண்ட்? பட்டு வளர்ச்சிக்கான சிறந்த மாநில விருதை பெற்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து எந்த மாநிலம் இந்த விருது வாங்கியிருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் தான் வாங்கியிருக்கு. எந்த இனிஷியேட்டிவ் கீழே வாங்கியிருக்கு அப்படின்னா மேரா ரேஷம் மேரா அபியான், ஓகேவா? ஸோ எந்த இனிஷியேட்டிவ் கீழே வாங்கியிருக்கு அப்படின்னா மேரா ரேஷம் மேரா அபியான், மேரா ரேஷம் மேரா அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தின் கீழே தான் வந்து இந்த விருதை வாங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து இது வந்து இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். இப்போ நம்ம இது சம்பந்தமான ஸ்டாட்டிக் விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த இந்த நம்ம இந்த பெண்கள் எல்லாம் பட்டு சாரி கட்டுறாங்கல்ல, இந்த பட்டு சாரி எல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க, இந்த பட்டு எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி புழு இருக்கும்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன புழு, அதாவது இந்த சில்க் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்க் வார்ம் இந்த பட்டுப்புழு இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சின்ன அந்த நம்ம இந்த இதிலெல்லாம் படிச்சிருப்போம்ல, இந்த லாவா, கொக்கோனு, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரிலாம் இந்த ஸ்டேஜஸ்லாம் கேட்டர்பில்லர் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல, அது இந்த புழு ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு இப்போ வந்து ஒரு வகையான இந்த லீஃப்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு இலை, இப்போ வந்து மல்பெரி அப்படின்னு ஒரு இலை உண்டு. ஒரு மல்பெரி இலையை கொடுக்கும்போது அது அந்த மல்பெரியை சாப்பிடும் அந்த புழு. அந்த புழு சாப்பிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அப்படியே அந்த இது மாதிரி வரும்போது அதை வந்து அப்படியே பாயில் பண்ணிடுவாங்க. அதை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை போட்டு கிண்டி அதிலிருந்து சில்க் எடுப்பாங்க. சில்க் எடுத்து அதை வந்து த்ரெட்டில் சுற்றி அதுதான் பட்டு. அதை வச்சு தான் வந்து பட்டு சாரி எல்லாம் நெய்வாங்க. புரியுதா? ஓகேவா? அதாவது ஒரு புழுவுக்கு இந்த ஒரு மல்பெரி இலையை கொடுத்து அதை சாப்பிட வச்சு அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை அப்படியே தூக்கி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை போட்டு கிண்டி அதில் வந்து த்ரெட்டு மாதிரி வரும். அதை வந்து த்ரெட்டாக்கி அந்த த்ரெட் அதுதான் பட்டு.
அதை வச்சு தான் வந்து பட்டு செய்வாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஆல் ஓவர் த மொத்தமாக இந்த உலகத்திலே வந்து எந்த கண்ட்ரி வந்து அதிகமான வந்து சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா சைனா தான் வந்து அதிகமான பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இரண்டாவது இடத்துல இந்தியா. ஓகேவா, ஆனால் என்ன அப்படின்னா அதிகமாக பட்டு யூஸ் பண்ணுறது இந்தியாவில், ஐ மீன் உலகத்தில் அதிகமாக பட்டை யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து உலகத்திலே வந்து பட்டு சாரீ அதுக்கான மோகங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான். ஸோ இந்தியா தான் வந்து கன்சம்ஷனில், ஓகேவா, அதாவது பயன்படுத்துறதுல வந்து இந்தியா வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வரலாம். இப்போ வந்து முதல்ல வெளியே சைனாலாம் போயாச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக வந்து பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க, லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகா அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்டாட்டு கன்சியூம் பண்ணுறது இல்லை, ஹையஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம். ஓகேவா, இப்போது இந்த சில்கில் நிறைய டைப் இருக்குது. ஓகேவா, சில்கில் வந்து இந்த பட்டில் வந்து நிறைய டைப் இருக்குது. முக்கியமாக அதை ஒரு 2ஆக பிரிக்கலாம். ஓகேவா, ஒன்று வந்து மல்பெரி, இன்னொன்று வந்து நான் மல்பெரி. இந்த நான் மல்பெரியை வந்து வன்யா சில்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வன்யா சில்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த மல்பெரி நான் மல்பெரினா என்ன, நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த பட்டு புழுக்கு வந்து ஒரு இலையை கொடுப்பாங்க, மல்பெரி இலையை கொடுத்து உருவாகக்கூடிய அந்த பட்டு வந்து மல்பெரி பட்டு. அது இல்லாமல் ஒவ்வொரு வகையான வேற வேற இலைகள் கொடுப்பாங்க, காட்டு இலைகள்லாம். ஸோ அதை கொடுத்து உருவாகிறது வந்து இந்த நான் மல்பெரி. ஸோ நான் மல்பெரியில் நிறைய கேட்டகரி இருக்குது. டசார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, முகா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, எரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேவா, ஸோ டசார், முகா, எரி, டசார், முகா, எரி. ஓகேவா, அப்புறம் இது மல்பெரி. இதெல்லாம் வந்து டைப்ஸ். இந்தியாவிலையும் சரி உலக அளவுலையும் சரி கிட்டத்தட்ட 90% மேலே வந்து இந்த மல்பெரி சில்க் தான் அதிகமாக இருக்கிறது வந்து மல்பெரி சில்க்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த லக்ஸரியான பட்டு புடவைகள்லாம் இருக்குல்ல, பட்டு புடவைகள் இருக்கக்கூடிய, அதாவது அம்பானி வீட்டில் கட்டுறதுலேருந்து நம்ம அத்தை கட்டுறது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்பெரி சில்க் தான். மல்பெரி தான் வந்து லக்ஸரியான சில்க் சாரியெல்லாம் கட்டுறதுக்கு இது பண்ணக்கூடிய. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில்க் பற்றின பேசிக்கான விஷயங்கள். இப்போ சில்க்குக்காக தனியாக வாரியங்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ முக்கியமாக வந்து மத்திய பட்டு வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மத்திய பட்டு வாரியம், சென்ட்ரல் சில்க் போர்டு, சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படின்னு. இந்த சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1948 எங்கே இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர். ஓகே, பெங்களூரில் தான் சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படிங்கிறது இருக்குது, மத்திய பட்டு வாரியம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சில்க்கு இதை பற்றின. இப்போ நம்ம ஊரில் சில்க் எங்கே கிடைக்கும், சில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரம், ஆரணி, நமக்கு கும்பகோணம், இந்த மாதிரி சைட்லலாம் நமக்கு சில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்கே பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஆந்திரா கிடச்சிருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வேர் வாஸ் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ் செல், தேசிய மின் ஆளுமை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே நடைபெற்றது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. விசாகப்பட்டினம் எங்கே இருக்குது, விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது, ஆந்திரா பிரதேஷில் விசாகப்பட்டினம்னு நடைபெற்றது. இந்த கான்ஃபரன்ஸை யார் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னா ஜிதேந்திர சிங் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், அவர் தான் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சார். நம்ம வந்து இப்போ எக்ஸாம் வரப்போகுது, இந்த நமக்கு யூனிட் 5ல் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாபிக் உண்டு, இ-கவர்னன்ஸ் அப்படின்னு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில். அது முக்கியமாக தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சினே ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. ஸோ தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு ஒன்று. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு குரூப் 2ல் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா 2007 டிஎன்இகா. ஸோ அதாவது வந்து டிஎன்இகா அப்படிங்கிறது தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஓகேவா,
ஸோ மின் ஆளுமை தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2007. ஓகேவா? கிளியர் தானே? டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி திடீர்னு 5 மணிக்கு நான் நாட்டு மக்கள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மாதிரி திடீர்னு பயமாயிடுச்சு. இன்னும் ஒரு வேளை ஏதாச்சும் லாக்டவுனா இவர் வந்தாலே ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்கும். திடீர்னு ஒரு வாட்டி வந்தார், 2000 500 1000 நோட்டு ஐ மீன் 500 1000 நோட்டு பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தவுடனே இந்த மாதிரி லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எதை இன்னும் சொல்ல போகிறாருன்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த முதல்ல இருந்த விஷயமும் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ பண்ண விஷயமும் அதாவது இவங்களே பாம்பை வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா, சரி பரவாயில்ல, எடுத்தது நல்லது தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். when is the next generation GST reforms became effective? அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தீபாவளிக்கு பரிசா தராங்களாம் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? இப்போ முன்னாடி நமக்கு டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 இந்த 4 ஸ்லாப்ல இருக்கும். அதாவது ஒரு 4 டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ புது சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டயர் சிஸ்டமாக மாற்றிட்டாங்க. 2 டயர் தான் மொத்தமே. அப்போ வந்து 2 டேக்ஸ் தான், ஒன்று 5 இன்னொன்று 18. ஸோ 5, 18ங்கிற 2 ஸ்லாப் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த 4 டேக்ஸ் ஸ்லாபை கட் பண்ணிவிட்டு 2 டேக்ஸ் ஸ்லாப். ஓகேவா? இப்போ நிறைய பொருள்களுடைய விலை வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, நிறைய பொருள்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்குகிற டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இப்போ சில இதெல்லாம் வந்து 28% இருந்து முன்னாடிலாம் டிவி வாங்கினா அதுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படின்னா 28%. இப்போ அது வந்து 18% ஆகிட்டு. அதே மாதிரி இந்த ஃபார்மிங்க்கு இந்த டிராக்டர் இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து 12லேருந்து 5 ஆக்கிட்டாங்க. இப்போ நமக்கு இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து வீட்டு உபயோகப் பொருட்களுடைய விலை கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதோடைய ரேட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அப்புறம் கார், இந்த ஸ்மால் கார், சின்ன கார், விளையாட்டு கார் இல்லை, காரு. ஓகேவா? காருடைய விலைகள்லாம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ உண்மையிலே வந்து பாராட்ட தகுந்த ஒரு விஷயம்தான் இது. முன்னாடி வந்து ஆக்சுவலி இதை கொண்டு வந்தது இவங்க தான், இதை வேற யாரோ கொண்டு வந்து இதை இவங்க மாற்றின மாதிரி இல்லை, இதையும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ குறைச்சிருக்காங்க, அதனால ஓகே. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமாட்டு மக்கள் கையில் 2 லட்சம் கோடி வந்து இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 2 லட்சம் கோடி. நம்ம கையில் அப்படி எதுவும் இருந்த மாதிரி இல்லை, 2 லட்சம் கோடி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டேக்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணனால மக்கள் வந்து இன்னும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து ஒரு டிவி வாங்குறேன், முன்னாடி வந்து ஒரு டிவி வாங்குறேன், ஒரு டிவி வந்து ஒரு 30,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ அதே டிவி 20,000 ரூபா தான் ஆகுது. அப்போ அது கூட 10,000 ரூபா நான் வேறு ஏதாவது வாங்குவேன், இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்குவேன். ஸோ என்னோட ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணாங்கன்னா ஸ்பெண்டிங் அதிகமாகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை வந்து எப்போதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 22. இந்த டேக்ஸ் இது நிறைய சில இது 12க்கு 5, 18 5 மாற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி 28 18 இது எல்லாமே என்னையிலேருந்து அமலுக்கு வந்து அப்படின்னா செப்டம்பர் 22. இதோட டேட் ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஜூலை 1 2017 வந்தது அப்படிங்கிற டேட்டு டிஎன்பிசியில் போட்டு அடின்னு அடித்து கேட்டாலும், அடுத்தது இந்த செப்டம்பர் 22 2025 இந்த டேட்டையும் அடின்னு அடித்து கண்டிப்பாக கேட்பான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 22 2025. ஓகேவா? அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் போயிடலாம் மக்களே. சர்வதேச செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் அமெரிக்கா போகணுன்னு ஆசை இருந்தோ அந்த ஆசையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா H1B விசாக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 88 லட்சம் ரூபா, அதாவது $1 மில்லியன் கட்டணும் அப்படின்னு.
திடீர்னு சைனா என்ன பண்ணிட்டான், அதாவது இந்த அடிடாஸை மாற்றிட்டு அபிபாஸ்னு போடுவாங்கல்ல, அதே மாதிரி H1B என்னங்க H1B, நாங்கள் வந்து கே விசா அப்படின்னு ஒன்று தரோம், வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து மக்களை இன்வைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கே விசா அப்படிங்கிறது வந்து எந்த நாடு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா சைனா. விச் கண்ட்ரி லான்ச் கே விசா? சைனா. கே விசாவே அறிமுகப்படுத்திய நாடு சைனா. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய விசா திட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். ப்ளூ விசா அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து இந்த ப்ளூ விசா அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விசா திட்டம், இது ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் சமீபத்தில் பார்த்த விசா திட்டங்கள். விசானா என்ன அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ள ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான் விசா. அது வந்து டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம், ஒர்க்கிங் விசாவாக இருக்கலாம், இந்த மாதிரி பல வகையான விசாக்கள் இருக்குது. ஓகேவா? நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒர்க்கிங் விசா பற்றி. ஓகேவா? டன். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோலே வந்து நமக்கு தெரிஞ்சு எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க, இல்லை எத்தனை கோடீஸ்வரங்க இருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்களா? அதாவது இந்த ஒரு ஃபோட்டோவில், அதாவது ஒரு அம்பானி ஃபேமிலியிலே இவ்வளோ கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் எத்தனை கோடீஸ்வரங்கள் இருப்பாங்க? சும்மா ஏதாவது உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? இந்தியாவில் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறீங்க? ஒரு 5000, 10,000, 15,000, 20,000, 30,000, மேக்ஸிமம் ஒரு 50,000 இருக்குமா? இந்தியாவில் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 8,71,007. கிட்டத்தட்ட வந்து 8.25 லட்சம் பணக்காரர்கள், 8.25 லட்சம் கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் இருக்காங்க. இதை நான் சொல்லலை. என்ன அப்படின்னா ஹூருன் இந்தியா வெல்த் ரிப்போர்ட் 2025 2025ஆம் ஆண்டுக்கான ஹூருன் இந்தியா செல்வ அறிக்கை முதலிடம் பிடித்த மாநிலம் எது? அதாவது எந்த மாநிலத்தில் வந்து அதிக அளவிலான பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அம்பானி தான் தெரியும், அம்பானி அதானி தான் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரியாமல் அங்கே எவ்வளோ பணக்காரங்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.25 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 1.75, கிட்டத்தட்ட 1.75 லேக்ஸ். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1.75 விட அதிகம், 1.78 லேக் மில்லினியர்ஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில். முதல் இடத்துல வந்து மகாராஷ்டிரா, 2வது இடத்துல டெல்லி இருக்காங்க, 3வது இடத்துல யார் அப்படின்னா தமிழ்நாடு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 72,000க்கு மேற்பட்ட கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. 72,000க்கு மேற்பட்ட கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பட்டியலில் சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 8.7 லேக், அதாவது 8.7 லட்சம் பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மகாராஷ்டிரா தான் அதிகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது டெல்லி, 3வது தமிழ்நாடு. அடுத்தது விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி, வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், உலக தடகள சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற போட்டி. கண்டிப்பாக இந்தியா ஒரு கோல்டால் ஜெயிச்சிரும், ஒரு மெடல் கண்டிப்பாக ஜெயிச்சிரும்னு நினச்சோம். வச்ச ஒரே நம்பிக்கை நீரஜ் சோப்ரா. சரி, யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி 8வது இடத்துக்கு போயிட்டார். ஓகேவா? ஸோ அந்த போட்டி முடிஞ்சிடுச்சு, இந்தியாவுக்கு எந்த மெடலுமே கிடைக்கல. வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோ, ஜப்பானில் டோக்கியோவில் நடைபெற்றது. அதில் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா USA, அமெரிக்கா தான் வந்து மொத்தம் 26 மெடல் ஜெயிச்சு நம்பர் 1 பொசிஷன். இந்தியா வந்து 0 மெடல். சொன்ன நீரஜ் சோப்ரா 8வது இடத்துக்கு போயிட்டார். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட்பாலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருதுனா என்ன அப்படின்னா இந்த பேலன் d'Or அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அவார்டு அதாவது ஆண்களுக்கும் கொடுப்பாங்க, பெண்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஆண்கள் பிரிவில் இந்த வருஷத்துக்கானது யாரு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த உஸ்மான் டெம்ப்ளே. ஸோ உஸ்மான் டெம்ப்ளே அவர்களுக்கு. ஸோ இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அதே மாதிரி பெண்கள் பிரிவில் வந்து ஐட்டானா போன்மதி
அப்படிதான் ஸ்பெல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐட்டானா பொன்மதி இவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. ஓகேவா? அப்போ ஆண்கள் பிரிவில் வந்து இந்த உஸ்மான் டெம்பேலேக்கும், பெண்கள் பிரிவில் வந்து ஐட்டானா பொன்மதி அவர்களுக்கும் கிடச்சிருக்கு. இவங்க எந்த நாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய மக்கள். ஏன்னா எந்த நாடு அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ், சர்வதேச சைகை மொழிகள் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 23. சைகை மொழிகள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குள்ள பேசிக்கிற சைகை மொழி. ஓகேவா? ஸோ சைகை மொழிக்கான தினம் வந்து செப்டம்பர் 23. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதா தினம். ஆயுர்வேத தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அதாவது ஆயுர்வேத தினம் அப்படிங்கிறத வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 2016. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் கொண்டு இப்போ நமக்கு எப்படி தீபாவளி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கொண்டாடினாங்க வரும்ல, அதே மாதிரி இந்த ஆயுர்வேத தினமும் மாற்றி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் வந்து மாறி வரனால அந்த நாள் ஆயுர்வேத தினம் மாட்டேன். இப்போ வந்து ஒரு நாளை வந்து பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து. என்ன அப்படின்னா செப்டம்பர் 23 தான். அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த தன்வந்திரி ஜெயந்தி எப்போ வருது அப்படிங்கிறத தாண்டி செப்டம்பர் 23 அப்படிங்கிறது தான் வந்து ஆயுர்வேத தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செப்டம்பர் 23 இந்த வருஷத்துக்கான ஃபங்க்ஷன் நமக்கு எங்கே நடைபெற்றது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம், கோவாவில். இதற்கான கருப்பொருள் ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிறது தான் இதற்கான கருப்பொருள், தீம். அதாவது மக்கள் மற்றும் இந்த கிரகத்திற்கான ஆயுர்வேதம். ஓகேவா? இல்லை மக்கள் மற்றும் பூலோகத்திற்கான ஆயுர்வேதம். ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். இந்த மாதிரி சின்ன தீமாக இருக்கிறதுலாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு வந்து 199 பே பண்ணி நீங்கள் வந்து அதே நம்பருக்கு ஜிபேயில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் இந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கலாம். 12 மந்த்ஸ்க்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் இந்த கொஸ்டின்ஸும் சேர்த்து 555. அதே மாதிரி யூனிட் 6க்கான ஒரு பிடிஎஃப்பும் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். 3000 ஆன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ப்ளஸ் 500 திருக்குறள் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது சேர்த்து 499 வரும். நம்ம இந்த 2 மெட்டீரியலும் சேர்ந்து வேணும்னு நினைக்கிறவங்க 999 காம்போ ஆஃபரில் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே நம்பர் தான் 9445275642. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். இதே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? டன். அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம். இது திட்டம் இல்லை, இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். இந்த விழுதுகள் மையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முதல்ல சென்னையில் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா சென்னையில் சோழிங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த ஓஎம்ஆரில் போனீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு மையம், அதுதான் வந்து இந்த விழுதுகள் அப்படிங்கிற ஒரு மையம். அப்போ அந்த விழுதுகள் மையம் அப்படிங்கிறது முழுக்க யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். எங்கே முதல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா சென்னை சோழிங்கநல்லூரில். ஓகேவா? அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ரி ரன் செக்ஷனில் நேற்று வந்து நம்ம இந்த 4 நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி சொன்னோம். இது ரவுலட் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1919, இந்தியன் பிரஸ் ஆக்ட், இந்திய பத்திரிகை சட்டம் 1910, இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915, கிலாஃபத் குழு பம்பாயில் நடைபெற்ற கிலாஃபத் கமிட்டிக்கு நமக்கு 1919. அப்போ ஆன்சர் என்னது? 2, 3, 1, 4 14 தான். ஏன்னா இது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 மார்ச்சில் இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? எந்த மார்ச்? 18 மார்ச்சா 19 மார்ச்சா இல்லை அதுக்கு முன்னாடியா? இந்த டேட் என்ன ஞாபகம் இருக்கா? ஸோ டேட் வந்து ரொம்ப முக்கிய மக்களே. ஸோ இது வந்து அதுலேருந்து ஒரு நாள் கழிச்சு, அதாவது 19 தாண்டி 20 மார்ச். ஓகேவா? 20 மார்ச் 1919. அப்போ 2, 3, 1, 4 அப்படிங்கன்னா கரெக்டான. ஓகேவா? இப்போ இன்றைக்கான கேள்வி மேட்ச் பண்ணுங்கள், ஈஸியான இது. மாயோன் சேயோன் வேந்தன் வருணன் இசை நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.
சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டெலகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் போடுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இல்லை நீங்கள் டெலகிராமில் போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் சில்க் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஆந்திரா வாங்கியிருக்கு. அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்த தேசிய மின் ஆளுமை மாநாடு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. ஜிஎஸ்டி ரிஃபார்ம், நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் செப்டம்பர் 22, 2025 கொண்டு வரப்பட்டது. கேவிசா அப்படிங்கிறது வந்து சைனாவினுடையது. அடுத்த கேள்வி, இந்த இந்தியாவிலே வந்து செல்வந்தர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப், உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் அமெரிக்கா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்த பலோண்டி அவார்டு வந்து உஸ்மான் டெம்பிளே. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ், சைகை மொழி தினம் செப்டம்பர் 23. அதே மாதிரி ஆயுர்வேத தினமும் செப்டம்பர் 23. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.